தமிழ் சினிமாவில் இருக்கிற வாரிசு நடிகர்களில் இன்னும் முதல் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவர் கௌதம் கார்த்தி. இவர் நடித்த எந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இவருடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்திரஜித் படமும் ஒரு சில காரணங்களால் தள்ளி போய்கிட்டு இருக்கு. இதனால் இனி தான் நடிக்கும் படங்களை கவனமாக தேர்வு செய்யணும் என்பதில் உறுதியாக இருக்கார். அந்த வகையில் முத்துராமலிங்கம் என்கிற கதையை தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை புதுமுக இயக்குனர் ராஜதுரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்தியுடைய படத்துக்கு முத்துராமலிங்கம் என்கிற தலைப்பு வச்சிருக்கிறதால ஒரு சமூகத்துடைய பெருமைகளை சொல்லும் படமாக இருக்கும்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் முத்துராமலிங்கம் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை சொல்லும் படமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ராஜதுரை. தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் காட்சிகள் போல இதுலேயும் நிறைய காட்சி அமைப்புகள் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் கௌதமுக்கு அப்பாவா நெப்போலியன் நடிச்சிருக்காரு. முத்துராமலிங்கம் படமாவது தனக்கு வெற்றியை தருமானு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு கௌதம் கார்த்திக்.